Hi friends, welcome to RST Healthy Kitchen. வாங்க இன்னைக்கு காரக்குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வெஜ் மீன் குழம்பு கூட நம்ம சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட பஜ்ஜி மாவு இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு இருந்தாலும் அதையும் நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ண வாழைப்பூவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். நம்ம மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு வைப்போம் இல்லையா, அதுக்கு பதில் தான் நம்ம இப்போ வாழைப்பூவை நம்ம இதில் வறுத்து சேர்த்துக்கிறோம். அந்த ஸ்டைல் தான் இப்போ செய்யறது. உங்க வீட்லயே கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த குழம்ப. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை கரைச்சி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம கலந்து வச்ச வாழைப்பூவை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இது மாதிரி பொரிச்சு எடுக்கணும்னா அப்போதான் நமக்கு நெத்திலி மீன் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம இதை பொரிச்சு எடுக்கிறோம். பொரிச்சு ஒரு பக்கமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெத்திலி மீன் மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க இப்போ வறுத்து வச்ச அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நீங்க கலந்துடாதீங்க, அது அப்படியே ஃபுல்லா வந்து கரைஞ்சிரும். லைட்டா கலந்துட்டு கறி லீவ்ஸும் கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான வெஜ் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம RST Healthy Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.